அம்மா வீடு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு அலாதியான இன்பம் அப்படிதான் இல்லைங்களா? ஆமாங்க, நான் இன்னைக்கு ஒரு மேரேஜுக்காக போனேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நவநீத கிருஷ்ணன்னு பூனாலேருந்து நமக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அவங்களோட கல்யாணத்துக்கு அம்மா நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு எனக்கு 2-3 முறை ஃபோன் பண்ணிட்டாங்க. இன்விடேஷனும் அனுப்பி விட்டாங்க. அதனால் அவங்களோட அன்பான வேண்டுகோளுக்காக அவங்க மேரேஜில் கலந்துக்கிறதுக்காக நான் அரவக்குறிச்சியை கடந்து தான் பள்ளப்பட்டி போகணும். போகிற வழியில் அப்படியே அம்மாவையும் பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணோம். சரி, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. பிள்ளையார் சதுர்த்தி வருது. இப்போ நான் வந்து ஷோக்கெல்லாம் இவ்வளோ கொழுக்கட்டையெல்லாம் பண்ணி காட்டுறேன். அம்மா தனியாக இருக்காங்க. அம்மா வந்து கொழுக்கட்டையெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க, தனியாக இருக்காங்க இல்லைங்களா? அதனால் அம்மாவுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை. என்னால் காலையில் 6 மணிக்கே கிளம்புனதுனால வீட்டில் இருந்தும் செய்ய முடியல. சரி, அங்கே போயிட்டு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட இடியாப்பு மாவு இருக்கான்னு கேட்டேன். இருக்குது, நாங்கள் தேங்காய் மட்டும் துருவி வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வீட்டிலேருந்து வந்து டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் அம்மாவுக்கு ஒரு பிடி கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. அம்மா நம்மளெல்லாம் வந்து எப்படி பார்த்து வளர்த்துருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க. அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். மணமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவிச்சுக்கிறேங்க. நவநீத கிருஷ்ணன், ரம்யா இருவருக்கும் என்றென்றும் என் ஆசிகள். நவநீத கிருஷ்ணன் வந்து என்கிட்ட ஃபோனில் பேசினப்ப, அம்மா உங்களோட சமையல் நான் நிறைய பார்த்துருக்கேன், உங்களோட சமையல் பார்த்து தான் நான் செய்கிறேன் அப்படின்னு எனக்கு சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பேச்சுலராக இருந்துக்கிட்டு இந்தளவுக்கு நம்மளோட சமையலை பார்த்து செய்கிறாங்களே அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு அன்பாக கூப்பிடும்போது நம்ம போகாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பி போயிட்டு வந்துட்டோங்க. இதையெல்லாம் உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் சரி, அங்கேருந்து வந்தோடனே இதையும் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேங்க. நவநீத கிருஷ்ணன், ரம்யா இவங்க திருமணத்துக்கு போயிட்டு அம்மாவுக்கும் வந்து இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துட்டு, அம்மா வந்து மீதி மாவையும் நீ எடுத்துகிட்டு போ, சூடாக அப்போதைக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இதையும் நான் கரூருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அம்மா வீட்டில் பூத்த செம்பருத்தி பூ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ கரூர் வந்து சேர்ந்தாச்சுங்க. இப்போ நம்ம அரவக்குறிச்சி நிகழ்வுக்கு போகலாம் வாங்க. வெல்கம் டு சரசு சமையல். நான் இன்றைக்கி அரவக்குறிச்சி வந்திருக்கேங்க. ஒரு அம்மாவுக்கு அப்படியே கொஞ்சம் பிடி கொழுக்கட்டை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. இப்போ அம்மா வீட்டு தோட்டத்தில் தான் இருக்கேன். வாங்க இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. நான் கொழுக்கட்டை மாவு, அதாவது இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். கடையில் வந்து கொழுக்கட்டை மாவுன்னு கேட்டாவே கிடைக்கும். அந்த மாவு தான் வந்து இதில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அதே கப்பில் வந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு எடுத்திருக்கேங்க. தேங்காய் துருவல் வந்து 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க, நெய் தேவைக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கொழுக்கட்டைக்கு பாசி பருப்புங்க. நம்ம ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நெத்தாக வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கரில் வேக வைக்கக்கூடாது. தண்ணியில் போட்டிங்கனாவே 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நெத்தாக நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டைக்கு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி அடுப்பில் ஏற்றிடலாங்க. நம்ம எடுத்து வச்ச 3/4 கப் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேங்க. அடுப்பில் ஏற்றிட்டேன். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது 1 கப்பு மாவு எடுத்தோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது பாகெல்லாம் வர வேண்டியதில்லை, வெல்லம் கரைஞ்சா போதுமானதுங்க. இப்போ இது வெல்லம் கரையிட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிச்சுக்கலாம். வாணலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. அதில் வந்து நம்ம இந்த வெள்ளை தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வடிச்சிடும்போது இதில் இருக்க தூசியெல்லாம் இதில் நின்றோம். இப்போ இது நல்லா வடிச்சாச்சுங்க. இப்போ வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க இடியாப்ப மாவை இதில் போட்டு கிளறிடலாம். நம்ம கிளறும் போது கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம வெள்ளை தண்ணியிலே வேக வச்ச பாசி பருப்பு சேர்த்துடலாங்க. தேங்காய் துருவலும் இதுலேயே சேர்த்துடலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சுது. நான் இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை தூவிட்டு அப்படியே கிளறேங்க. நம்ம கொழுக்கட்டை மாவு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி, மரக்கரண்டியோ நல்லா கெட்டி கரண்டியோ வச்சு நல்லா கிளறிக்குங்க. கட்டி இல்லாமல் கிளறிக்குங்க. நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இருந்தால் கரைச்சி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கிளறினீங்க அப்படின்னாவே கட்டி பிடிக்காதுங்க. கொஞ்சம் இப்போ அடுப்பை வந்து தூண்டி விட்டுக்கிட்டேன்.
இது கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வரணுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க. இப்போ நம்மளோட பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரட்டுங்க, பார்க்கலாம். அடி பிடிச்சிடாம இந்த மாதிரி நல்லா கிளறிக்கணுங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு கிளறிக்கிட்டா போதும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மேலால மறுபடியும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம இதை ஃபேனில் கொண்டு போய் நல்லா ஆற வச்சிடலாங்க. இப்போ பாருங்க, நம்ம வதக்கின மாவை நான் இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ ஃபேனை போட்டு இப்போ நான் ஆற வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா ஆறணும். இதை ஃபேன் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ண மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. பாருங்கள், இப்படி எடுக்கிறதுக்கு வருது. நல்லா நம்ம விரலோட அச்சு இந்த மாதிரி பதிகிற மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும். ஒரு 4-5 பிடிச்சோடனே கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு சொட்டு நெய் கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுட்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வருங்க. இப்போ நான் பிடி கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஆவியில் வேக வைக்கிறப்ப காட்டுறேங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி வைக்கலாம். நீங்கள் உருட்டி பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ரவுண்டாக நம்ம உருட்டிட்டும் இந்த மாதிரி வைக்கலாங்க. இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எள்ளு கூட, கருப்பு எல்லோ, வெள்ளை எல்லோ நீங்கள் வறுத்து கூட இதில் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ நம்மளோட பிடி கொழுக்கட்டைகள் எல்லாமே ரெடியாகி இப்போ இட்லி பானையில் வச்சாச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் வேகிட்டுங்க, பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்தோடனே நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன். இப்போ பிடி கொழுக்கட்டைகள் நல்லா வெந்துருச்சுங்க. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசி மாவில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த அரிசி மாவை லேசாக வறுத்துட்டு, அதாவது லேசாக சூடு ஏற்றிட்டு செய்யுங்க. சுவையான பிடி கொழுக்கட்டைகள் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளோட பிடி கொழுக்கட்டைகள் ரெடி ஆயிடுச்சுங்க. அம்மா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல போகிறாங்க. அம்மா பார்க்குறீங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்க. விநாயகர் சதுர்த்தி 2 நாள் தான் இருக்குது. நான் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன், பல்லப்பட்டி கேபி மகாலுக்கு. சரி, அம்மாவை கடந்து தான் போகிறோம், அம்மாவுக்கு ஒரு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துட்டு போகலாமே பிள்ளையார் சதுர்த்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே நான் வந்து அம்மாவுக்கு இப்போ செஞ்சு கொடுத்துட்டேன். சாப்பிடுங்கம்மா. நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரியா? இனிப்பெல்லாம் சரியா இருக்கா? போதும். அம்மாவுக்கு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தா ஒரு திருப்தி எனக்கு கிடைக்குதுங்க இன்னைக்கு. இந்த பிடி கொழுக்கட்டை வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு வந்து நம்ம எதுவுமே வெள்ளை தண்ணியை கரைச்சிட்டு மாவு விட்டு கிளறிட்டு அப்படியே பிடிச்சி வைக்க வேண்டியதுதான். குழந்தைங்கள்லாம் வந்து இதில் நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பாதாம், முந்திரி லேசாக நெய்யில் வறுத்துட்டு பொடிச்சு கூட இதில் போட்டு பிடிச்சிக்கலாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்கு. செஞ்ச கொழுக்கட்டை நல்லா இருக்குது. நீங்களும் எல்லாரும் இதே மாதிரி செய்வீங்க. எல்லாரும் பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு கொண்டாடுங்க. அம்மாவுக்கு நான் ஆசையாக செஞ்சு கொடுத்த கொழுக்கட்டை அருமையாக இருக்குன்னு அம்மா சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்கு. சரி, இப்போ நான் செஞ்ச கொழுக்கட்டையை இப்போ நானும் டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க. பாருங்கள், அப்படியே பிக்கிறதுக்கே நல்லா சாஃப்டாக வரும். உள்ளெல்லாம் நல்லா மாவு வெந்து வந்துருக்கு. நான் சாப்பிட்றேங்க. இனிப்பு எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஆரணும். இன்னைக்கு நான் செஞ்ச இந்த பிடி கொழுக்கட்டை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகல, டக்குன்னு ஈஸியா செஞ்சாச்சு. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.